அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பணிவான வணக்கங்கள். மலேசியாவில் கோலாலம்பூரில் உள்ள சீன கோவில் என்றால் பொதுவாக மிகவும் பிரபலமான தியான் ஹோ அப்படின்ற ஆலயம் இங்க தாங்க இருக்கு. இந்த ஆலயம் மலேசியாவில் வாழும் ஹைனானீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சீன சமூகத்தினரால் கட்டப்பட்டிருக்குங்க. கட்டுமான பணிகள் பார்த்தீங்கன்னா 1981 தொடங்கி 1987 முடிவடைஞ்சதா சொல்லப்படுது. 1989 தான் பொதுமக்களோட வழிபாட்டிற்காக இந்த கோவில் திறக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த ஆலயம் கடல் தெய்வமான தியான் ஹோவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமே ஆகும். சீனர்களின் கடல் பாதுகாப்பு தெய்வமாக கருதப்படும் தியான் ஹோன்னு சொல்லக்கூடிய மாசு தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய சீன, புத்த மற்றும் தாவோயிச கட்டிடக்கலை அம்சங்கள் இணைந்து அமைந்துள்ளன. சிவப்பு விளக்குகள், வளைந்த கூரைகள், நுணுக்கமான அலங்காரங்கள் ஆகியவற்றை பார்வையாளர்கள் அதிகம் கவர்கின்றன. உயரமான மலைப்பகுதியில் அமைந்துள்ளதால் கோலாலம்பூரில் நகரின் அழகிய தோற்றத்தை இங்கிருந்தே நீங்க பார்க்கலாம். சீன பாரம்பரிய நம்பிக்கைகள், புத்த மதம் மற்றும் தாவோயிசம் ஆகியவற்றின் கூறுகள் இங்க தாங்க ஒன்றிணைஞ்சிருக்கு. சீன புத்தாண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான சிவப்பு விளக்குகளால் ஆலயம் மொத்தமா அலங்கரிக்கப்படுது. அந்த நேரத்துல இந்த ஆலயம் மிகவும் கண்கவர் தோற்றத்தோட இருக்கு. மலேசியா சீனர்களின் திருமண விழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் அடிக்கடி இங்க நடைபெறுது. நன்றி. நான் உங்கள் மதுரை